இப்போ நம்ம இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அதை பற்றின ஒரு அவேர்னஸ். நம்ம உணவுகளில் என்னென்ன இன்னும் சேர்க்கணும், இது வரைக்கும் நம்ம எப்படி சாப்பிட்றோம், நிறையா நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி சில நேரம் நம்ம யோகத்திற்கும் உணவுக்கும் நல்ல லிங்க் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற ஆத்மாக்கள் என்ன தவறுகள் செய்கிறாங்க, அதை நம்ம தவிர்க்கணும், அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் அதை இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீக் அந்த மாதிரி முடிஞ்சால் அதை ஒவ்வொரு உடல் சம்மந்தப்பட்ட இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட டாப்பிக்கை பார்க்கலாம். இந்த டிசீஸ் எதுக்காக, இந்த கர்ம கணக்கு எதுக்காக, முன்னாடி இருந்த கிளாஸில் நம்ம அதை பார்த்தோம். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அதை பற்றியும் பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அதை பற்றியும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம உணவில் என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஒரு தோசை இட்லி அந்த மாதிரி தான் எடுத்துப்போம். அது பத்தாது. அதாவது ஹெல்த் வைஸ் அது பத்தாது. நம்ம யோகா பண்ணுறதுக்காக இருந்தாலும் எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு தேவை. நல்ல யோகா பண்ணுறதுக்கும் நம்மளோட மூடு மைண்ட் செட் அது ரொம்ப ஈஸியாக நம்ம மைண்ட் செட்டை மாற்ற முடியும். சரிங்களா? ஸோ வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம மைண்டு மாற ஆரம்பிச்சு. அது கொஞ்ச நேரம் எனர்ஜி கொடுக்கும், நல்ல எனர்ஜி கொடுக்கும், அதுக்கப்புறம் சீக்கிரமாக குறைஞ்சிரும். அப்போதைக்கு இருக்கிற எனர்ஜி மட்டும்தான். ஆனால் இந்த மேக்னீஷியம், கால்சியம், அப்புறம் புரோட்டீன், புரத சத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ காலையில் நீங்கள் இட்லி தோசை மட்டும் கொடுக்காம ஒரு கடலை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அடுத்து இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் காலையிலேயும் கூட அந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். மத்தியானமும் கடலை வகைகள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய அடிக்கடி கீரை வகைகளை ஆட் ஆன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பகவத்கீதையில் சொல்லக்கூடியது. ஸோ இதை சேவைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற ஆத்மாக்களுக்கு விளக்குறதுக்கு கூட. ஸோ சில 3 விதமான உணவுகள் இருக்குது. அது பகவத்கீதையிலே இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஞானத்தில் அப்பா எல்லாத்தையுமே கிளியராக சொல்ல மாட்டாங்க. அதுவும் இப்போ கலியுக லாஸ்ட்டில் வந்துட்டோம் இல்லையா? ஸோ நம்ம ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. சில விஷயங்கள் டைரெக்டாக முரளிலாம் வராது, ஏன்னா இப்போ அது நடக்கிறது இல்லை இல்லையா? மில்லனாக தான் போயிட்டுருக்கு, மீட் போகிறது இல்லை இல்லையா? அதனால் ஸோ இப்போ இதை பார்ப்போம். பகவத்கீதையில் சொல்லக்கூடியது சாத்விக உணவுகளை பற்றி அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போவே என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ இருக்கிற ஃபுட்டை பற்றியும் அப்போ எழுதப்பட்டிருக்கு இந்த பகவத்கீதையிலே கூட. சரிங்களா? ஸோ உணவில் ஈஸியாக தூய்மை, வலிமை, ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். ஸோ எனக்கு தூய்மையில் பிரச்சனை இருக்குது, எனக்கு அதில் பந்தனம் இருக்குது, எனக்கு மகிழ்ச்சி வரமாட்டேங்குது, அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது உங்கள் ஃபுட்டை மாற்றுங்க. நார்மலாக இட்லி தோசை, அப்புறம் மத்தியானம் ரைஸ் பொரியல், இதுவுமே கார்போஹைட்ரேட்ஸு, அவ்வளோதான். விட்டமின்ஸ் கொஞ்சம் வரும், அவ்வளோதான். அந்த ஃபுட்டை மாற்றி காலையில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்போ பந்தனங்கள் வர மாதிரி இருக்குது, என்னோடய மைண்டு மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன யுக்தி பயன்படுத்தணும்னா, காலையில் அந்த சாப்பாடுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் கழித்து டிஃபன் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட உணவை மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் செட் மாறும். ஏன்னா அதோட வைப்ரேஷன் மாறும். அதோட முக்கியம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், யோகா பண்ணிட்டு தான் சாப்பிடணும். யோகா கூட வரலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இதை பண்ணிவிட்டு அப்புறம் வாழைப்பழமும், இன்னொரு முக்கியமான விஷயம், வாழைப்பழமும் அப்புறம் பொமக்ரனேட், இது ரெண்டும் இருக்குது இல்லையா? இது ரெண்டுமே நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ பந்தனங்கள் இருக்குது, எனக்கு திடீர்னு யோகா வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த 2 பழங்களை சாப்பிடுங்க. இந்த 2 பழங்கள் சாப்பிட்டாலே உற்சாகம் வரும் தன்னால். அதுக்குள்ளேயே அந்த வைப்ரேஷன் இருக்குது. சரிங்களா சிஸ்டர்? ஓம் சாந்தி சிஸ்டர். வாழைப்பழம், இன்னொன்னு என்ன சொல்றீங்க சிஸ்டர்? இன்னொன்று மாதுளம்பழம் சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். அதை ரெண்டை ட்ரை பண்ணுங்க. இதுதான் யுக்தி. இந்த 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 பழங்கள்லயே அந்த உற்சாகத்தினுடைய வைப்ரேஷன் இருக்கு. அதுதான் அந்த ஒரு சயின்ஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்சைம் அது சுரக்க வைக்குது. ஸோ அது 2 எடுத்துக்கிட்டாலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி காலையில் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது.
சாப்பிட்டு ஒரு 1 hour கழிச்சு தான் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எதுவுமே அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட்றாதீங்க, அதுலேயும் கவனம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நட்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய டைம் கண்டுக்க கூட மாட்டோம். இந்த நட்ஸு, இந்த தானிய வகைகள், இதை எதுவும் கண்டுக்க மாட்டோம். அதுக்காக தான் இப்போ சொல்கிறோம், நம்ம இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் நிறைய நோய்கள் வரும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இது, சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ராஜசீக உணவுகள் இதை பற்றி பகவத்கீதையிலே இருக்கு. அப்போ நம்ம இதை வந்து எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கணும் பாருங்க. ஸோ ரொம்ப புளிப்பு, ரொம்ப உப்பான சாப்பாடு, உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் ரொம்ப புளிப்பு நம்ம எடுத்துக்க கூடாது. ரொம்ப சூடாகவும் சாப்பிடக்கூடாது. அது சில ஆத்மாக்களுக்கு தெரியும், சூடாக வந்து சாப்பிட்டா வந்து வைப்ரேஷன் வந்து பரவும். சப்போஸ் வேற யாராவது சமைச்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தாட் வரும் அப்படின்றது தெரியும். ஸோ தெரியாத ஆத்மாக்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப காரமாகவும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த புளிப்பை தான் நம்ம மறந்துடுவோம். அதிகமான புளிப்பு அது வந்து சேர்த்துக்க என்ன ஆகும், நம்மளுடைய கஷ்டப்பட்டு யோகா பண்ணுவோம், நல்லா மெடிடேஷன் வரும், திடீர்னு நம்ம மைண்ட் செட் மாறிடும். திடீர்னு வெளி உலக விஷயங்கள் பற்றி போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு மெயின் காரணம் இந்த புளிப்பு தான், சரிங்களா? ஸோ அதெல்லாம் இதில் எழுதலை, பட் அது வந்து தெரிஞ்சுக்கணும். காரணமே இல்லாமல் சில நேரம் துக்கங்கள், சில நேரம் பாஸ்ட்டு நம்மளே ஏதாவது தவறுகள் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக அந்த கர்ம கணக்கை நம்ம யோகாவில் உட்காந்து எரிச்சிருப்போம்னு வைங்களேன். ஆனாலும் திருப்பி யோசிச்சு கவலைப்படுறது, இந்த துன்பம் இங்கே இருக்க பார்த்தீங்களா, இது வர காரணம் இந்த உணவு தான். நம்ம என்னடா காரணமே இல்லாமல் எனக்கு இப்படி தோணுது, ஏன் மாயா வருது அப்படின்னு யோசிப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் இதுவாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். அன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு யோசிச்சு பாருங்க, சரிங்களா? புளிப்பு, உப்பு, சூடான சாப்பாடு சாப்பிட்ருப்போம். நம்ம செஞ்சாலுமே அது சூடாக வந்து சாப்பிடக்கூடாது, ஆற வச்சு தான் சாப்பிடணும். ஏன்னா மற்ற வைப்ரேஷன் ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணும் ஃபுட்டில். மற்றவங்க திங்க் பண்ணுறது, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களோட தாட்ஸும் வந்து அதில் பரவும். அதனால நம்மளே செஞ்சாலும் அதை ஆற வச்சு சாப்பிட்றது நல்லது. நம்ம யோகா பண்ண முடிக்கிற டைம்லேயே அது ஆறிடும் உணவில். அப்பாவோட சக்தி நல்லா நிரம்பும், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ காரமாகவும் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஆயில்ஸ் வந்து நான் நிறைய மாதாஸ் வந்து அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க. நிறைய ஆயில் யூஸ் பண்ணி சமைக்கிறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதனால அந்த ஹார்ட் பிரச்சனைகள் நிறைய வரும், சரிங்களா? ஸோ வருங்காலத்தில் அது வராமல் நம்ம தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் சொல்கிறேன். நல்ல யோகாவில் கவனம் வைக்கிறோம், முரளியில் கவனம் வைக்கிறோம், இதில் ஆனால் இந்த மாயை ஏன் வருதுன்னு இந்த உணவில் கவனம் சில நேரம் விட்டுடுறோம். ஸோ அந்த ஆயிலை தயவு செஞ்சு நிறைய எடுத்துக்காதீங்க, சரிங்களா? இது நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது அடுத்தபடியான உணவுகள். ஆனால் இதை என்ன பண்றாங்க, இல்லறத்துல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர், அப்படின்னா நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா சிஸ்டர்? ஆயில் எடுக்காட்டி நெய்யில கொஞ்சம் பண்ணிக்கலாமா சிஸ்டர்? நெய் எடுத்துக்கலாம் சிஸ்டர், ஆனா அதுவுமே ஜாஸ்தி எடுத்துக்கூடாது. இல்ல எல்லாமே ஜாஸ்தி, சரி. ஸோ ஆயில் யூஸ் பண்ணலாம், ஆனா இப்போ ஒரு தாளிப்பு தாளிக்கிறோம்னு வைங்களேன், அதுக்குமே நிறைய எண்ணெய் ஊத்தாம கம்மியா ஊத்தணும், அவ்வளவுதான். அந்த அளவை மட்டும் கம்மி பண்ணிட்டா போதும். ஓம் சாந்தி சிஸ்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த சூடா சாப்பிடக்கூடாது, அது வைப்ரேஷன்ன்றீங்களா, அந்த இடம் எனக்கு கொஞ்சம் புரியல சிஸ்டர். சொல்றேன் சிஸ்டர். அதாவது சூடான உணவுகள்ல வந்து வைப்ரேஷன் இருக்கும், சரிங்களா? சூடா ஓகே. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நம்ம சாப்பாடு சமைக்கும் பொழுதே வந்துட்டு எண்ணங்கள் வந்து அதுல ஃபில் ஆகிடும், நம்மளோட எண்ணங்கள். ஸோ அதுல சில நம்மளுக்கே வேஸ்ட் தாட்ஸ் வரும். ஸோ நம்ம யோகா பண்ணும் பொழுதுதான் பியோர் தாட்ஸ் வரும். உட்காந்து பண்ணும்பொழுது தான் அதுலயும் பியோரா வரும். ஸோ நம்ம சாப்பாடு சூடா சாப்பிடுறோம், இல்ல நம்மளை சுத்தி இப்ப இல்லறத்துல இருக்காங்க, அவங்களோட எண்ணங்களும் அதுல வந்து ஃபில் ஆகும், சரிங்களா? அதனால அப்போ அவங்க திங்க் பண்றது, அவங்க ஒரு வேளை சேடா இருக்கலாம், இல்ல அவங்க கோவமா இருக்கலாம். நம்ம வந்து நம்மளுக்கு அன்பின் சக்தியை கொடுக்கணும்னு நினைப்போம், ஆனா நம்மளால முடியாது. அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க, முடியாது, டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்றோம், இது இது ரொம்ப முக்கியம். சூடா எந்த சாப்பாடுமே சாப்பிட வேண்டாம், ஆற வச்சு கொஞ்சம் ஆறுன அப்புறமே அதை வந்து சாப்பிடுறது நல்லது. யோகா பண்ணிட்டு அதுவும் ரொம்ப முக்கியம், யோகா பண்ணிட்டு சாப்பிட்றதுதான். நீங்க நல்லா யோகா பண்ணிட்டோம் அப்படின்னாலே, யோகா பண்ணிட்டு சாடும் பொழுதே ஆத்மசிதி நிலைச்சிருக்கும், அது நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். மெயினா சென்டர்ல எல்லாம் கூட அது நமக்கு அனுபவம் ஆகும். பட் இல்லறத்துல இருக்கும் பொழுதும் அது அனுபவம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றோம், சரி? தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ.
இப்படி நடுவுலயே கேட்டுருங்கப்பா. தேங்க்யூ வெரி மச். மற்றவங்களுக்கும் டவுட் இருந்தால் அவங்களுக்கும் அது கிளாரிஃபை ஆகிடும். ஓகே, அடுத்து பார்ப்போம். ஸோ இதுலலாம் இந்த மாதிரி வெளியில் இருக்கிற உணவுகள் மற்ற நம்ம இல்லறத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் தயவு செஞ்சு இதை வாங்க சொல்லாதீங்க. இதில் ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும். என்னன்னா, நம்ம சொல்லுவோம், அவங்க கேட்க மாட்டாங்க. இங்கே என்ன வரும்னா, நம்ம பொறுமை வந்து சோதிக்கப்படும். ஸோ அந்த பொறுமையை எப்படி கையாளணும் அப்படின்னா, நம்ம சங்கல்பம் வச்சு கண்டிப்பாக இவங்க மாறணும், இந்த உணவு வந்து எவ்வளோ கெடுதல்னு இவங்களுக்கு புரியணுங்கிற சங்கல்பம் வைக்கணும். ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க கண்டிப்பாக அதை மாற்றிக்கிடுவாங்க. ஆனால் நம்ம அதை வந்து சொல்லாமலும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சொல்லணும். இந்த மாதிரி உணவுகள் ரொம்ப இந்த மாதிரி கிரேவி இதெல்லாம் வெளியில் வாங்குறாங்க இல்லை செய்கிறாங்கனாலும் அதில் அதிகப்படியான உப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ சோடியம்ன்றது நிறைய போடுவாங்க வெளியில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸில். ஸோ அது அவங்கள வாங்க சொல்லாதீங்க. நீங்களும் வந்து சமைச்சு கொடுக்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுனால தயவுசெய்து சமைச்சும் கொடுக்காதீங்க. ஸோ தாமச உணவுகள்னு பகவத்கீதையிலே அது இருக்குது. ஸோ அதிலேயே இருக்குது அப்படிங்கிறப்போ அதை நம்ம கடைப்பிடிக்கணும். சரிங்களா? அப்பா சொல்கிறதும் அதே தான். ஸோ நம்ம வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுல எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கோமோ அதை விட முக்கியம் நம்ம அதை சமைச்சு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பாவத்தை செய்யலாம், ஆனால் இந்த பாவத்தை செய்கிறோம். கரெக்டாக? ஸோ அதில் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். நான் செய்ய முடியாது அப்படின்னே சொல்லிடுங்க. ஸோ அப்படியும் அவங்க எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணாலும் அதை நான் செய்ய மாட்டேன்ற நினைப்பில் வந்து நம்ம இருக்கணும். அதுக்கான சங்கல்பம் வைக்கணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதுக்காக என்னென்ன யுக்தியாக கையாள முடியும் அப்படின்றத யோசிங்க. அதுக்கு வந்து யோகா பண்ணி அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறேன்னா, நானும் அந்த மாதிரிதான் ஸ்ட்ரிக்டா ஆனியன் கார்லிக் எதையுமே தொட மாட்டேன் சிஸ்டர். நான்வெஜ்ஜும் நான் பண்ணி தர மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன். ஆனா ஒரு சில இதுல நம்ம பரிவார்லயே சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாதான், செஞ்சு கொடுத்தாதான் நம்ம இதுல தடை இல்லாம போக முடியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து 15 இயர்ஸ் ஆகுது, நான் அதை டச் பண்ணவே மாட்டேன்றதுல ஒரு உறுதியா தான் இருக்கேன் சிஸ்டர். பட் இப்படியும் சொல்றாங்க, நீங்க அதை அவங்கள இது சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இதுல நம்ம முன்னுக்கு வர முடியும். அதுக்கு என்ன சிஸ்டர் நம்ம பண்ண முடியும்? அதுக்கு வந்து சங்கல்பம் தான் சிஸ்டர் வைக்க முடியும். அது கண்டிப்பா பண்ணக்கூடாதுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேணா பண்ணலாம். எப்பயுமே இப்போ வாரத்துல 4 நாள் சமைக்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த வாரம் சமைக்கல, நெக்ஸ்ட் வீக் சமைக்கிறேன், அப்படி தள்ளி போட்டு நம்ம வந்து கண்டிப்பா ஸ்டாப், என்னால முடியாதுன்னா முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் வரணும். ஒரு 2 அடி கூட அடிக்கிறாங்களா, 2 அடி கூட வாங்கிக்கலாம், ஆனா அதை சமைக்க கூடாதுன்ற ஆனா நான் செய்யறது இல்ல சிஸ்டர். ஆனா இதனால நிறைய சண்டை போட்டிருக்காங்க. பட் நான் தொடவே மாட்டேன். இப்ப வரைக்குமே அதை தொடறது இல்ல, நான் பண்றதும் இல்ல சிஸ்டர். வேணா நீங்க பண்ணிக்கோங்க, நான் பண்ண மாட்டேன்றதுல உறுதியா தான் இருக்கேன் கரெக்ட். சிஸ்டர். ஏன்னா சமைக்கிறதுன்றது வந்து யார் வேணா சமைக்கலாம். அப்ப அவங்களுக்கு வேணா அவங்களே சமைச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ நீ என்ன பண்ண, அதுதான் வந்து இங்க நிச்சய புத்திங்கிறது அப்பா சொல்றது. 2 அடி வாங்கினாலும் கணக்கு வழக்கு அதுலயே முடிஞ்சு போயிடுதுல்ல, அந்த 2 அடியிலேயே முடிஞ்சு போயிடுதுல்ல, 2 திட்டிலேயே முடிஞ்சு போயிடுது. சோ அங்க நம்ம பொறுமையாவும் இருக்கணும், நம்ம வந்து திடமாவும் நிச்சய புத்தியும் வைக்கணும். அதுவும் முக்கியம். அதுக்கு வந்து யோக சக்தி தான் முக்கியம். ஓகே சிஸ்டர், நீங்க கரெக்டா சிஸ்டர் நான் ஒண்ணு சொல்லலாமா சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். என்னன்னா, மாதாஸ் எல்லாம் ஒருத்தர் பேசுறத நம்ம கேட்க கூடாது. பாபா சொல்றத மட்டும்தான் கேட்கணும். பாபா என்ன சொல்றாரோ அவர் சொல்ற ஸ்ரீமத் படி நடந்தாலே நமக்கு எல்லாத்துலயும் கை கொடுத்து உதவுவாரு. மாதாஸ் வந்து சொல்றத கேட்டு நடந்தா நமக்கு வந்து அவங்க கை கொடுத்து உதவ மாட்டாங்க. அதனால நான்வெஜ் சமைக்க கூடாது, வெங்காயம் போட்டு சேர்க்க கூடாது, அப்பதான் நம்ம நல்ல யோக பலத்தோட இருக்கலாம்னு பாபா சொன்னா அதைத்தான் நம்ம வந்து கடைபிடிக்கிறதுக்கு பெரும் முயற்சி பண்ணி அதை கடைபிடிச்சிடணும் அப்படின்னு என்னோட கண்டிப்பா சிஸ்டர். ஏன்னா சில சீனியர்ஸா இருந்தாலுமே அவங்களுமே சில சஜஷன் சொல்றது வந்து அது மாறாதான் இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு நம்ம ஒரு நிச்சய புத்தி வச்சு அப்பா கிட்ட என்ன 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 பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவரே கிளியரா சொல்லுவார். முரளியிலேயே சொல்லுவார் கிளியரா, இதைதான் நீ பண்ணணும், இதைதான் நீ செஞ்ச, இதுக்கப்புறம் இதை செய்யாதன்னு கிளியரா சொல்லிடுவாரு. ரொம்ப கரெக்ட். ஆமா சிஸ்டர், கரெக்டா சொன்னீங்க. அதே தான் இங்கேயும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நம்ம தைரியம் வச்சு அதை மாற்றினாலே அவங்க, ஏன்னா எப்படி வேணாலும் அவங்களுக்கு வேணும்னா அதை அவங்களே சமைச்சுக்கலாம். இது ஒன்றும் மாத்தாஸ் தான் சமைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே வந்து யூடியூப்ல கூட இருக்காங்க, பார்த்து கூட சமைச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து அப்படி இன்னும் சில விஷயங்கள் வந்து இதில் வருது, நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பயிறு வகைகளை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. கொண்டைக்கடலை, பட்டாணி, அப்புறம்
தட்டைப்பயிர் இதெல்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் அதை அதை பற்றி தெரியறது இல்லை அவங்களுக்கு. அதே மாதிரி பூசணி விதைகள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரிங்களா? இந்த சோயா கூட நல்லா சக்தி வாய்ந்த பொருள் தான். சோயா, அப்புறம் பன்னீர், இதெல்லாம் கூட பால் பொருட்கள். அதுலேயுமே பன்னீர்லேயுமே சில சில இது வந்து நல்லதாக வரதில்லை. ஸோ இந்த பால், தயிர் இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். நல்ல நல்ல சத்து நிறைந்தது. அடுத்தது இதுதான். இந்த பூசணி விதைகளை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பாதாம் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம உணவுலாம் இருக்கணும். எப்பயாவது சாப்பிட்றோம், எப்பயாவது வந்து பாயாசம் செய்யும்போது முந்திரி போடுறது, அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக. இதில் முக்கியமாக என்ன விஷயம்னா, இது எதையுமே லைட்டாக வறுத்து சாப்பிட்றது வந்து நல்லது. எண்ணெயில் போடாமல். இந்த முந்திரி கூட நெய்யில் வறுத்து சாப்பிட்றத விட நார்மலாக அப்படியே முந்திரி சாப்பிட்றது தான் ஹெல்த்தியே. நெய்யில் வறுத்து சாப்பிட்டோன்னா தான் உடம்புக்கு வந்து அவ்வளோ. அதை விட நார்மலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது, இந்த பாதாமும் முந்திரி. சரிங்களா? ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் இதை நிறையா இது இன்டேக் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா இது நிறைய வியாதிகளை வந்து வரவிடாமல் தடுக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய வந்து கோல்டாக இருக்குது அப்படின்னா தேவையில்லாத மாத்திரைகள் வந்து அவங்கள எடுக்க சொல்லாதீங்க. மாத்திரைக்கு பதில் கடுகு இருக்கு இல்லையா, கடுகை வந்து நார்மலாக சட்டியில் போட்டு வறுத்துருங்க. சும்மா லேசாக வறுத்துட்டு, எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு, அதை வந்து மிக்சியில் போட்டுருங்க. மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிடுங்க, வெறுமனையாக பவுட்ரு மாதிரி அது ஆகிடும். ஸோ அது பவுட்ரு மாதிரி ஆனோடனே நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். சரிங்களா? அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு நார்மலாக 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அந்த பவுடர் ஆயிடுச்சுல, அதில் 2 ஸ்பூன் எடுத்து போடுங்க. போட்டுட்டு கலக்கிட்டு அவ்வளோதான். அது கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இந்த தண்ணியை குடித்தாலே எவ்வளோ பெரிய கோல்டாக இருந்தாலும் சரியாயிடும். 2 நாள் 3 நாள் இதை கண்டினியூவாக குடித்தாலே, காலையில் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நைட், அது ஒரு டீ காஃபி மாதிரி. அதுக்கு பதில் இதை குடித்தா சரிங்களா? ஸோ அதுக்கு பதில் இதை குடித்தாலே சரியாயிடும். ஆனால் நம்ம ஆத்மாக்களுக்கு தெரியறதில்லை. அதனால தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல், தேவையில்லாமல் மருந்து மாத்திரைன்னு அதில் பயங்கர சைடு எஃபெக்ட் இருக்குது. சரிங்களா? ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாத்திரை மருந்து. அதனால தான் நம்ம முன்னாடி கூட சொல்லுவோம், யோகா பண்ணிவிட்டு அந்த மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாத்தாஸ் கூட அது சரியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது நல்ல ஒரு ரிசல்ட் அப்படி எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டீ மாதிரி இது ஒரு கடுகு தண்ணியை வந்து குடிச்சிருங்க. அது கொஞ்சம் லைட்டாக வார்மாக குடிங்க. உங்கள் இல்லறத்துலேயுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கோல்டு இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? தேவையில்லாத மாத்திரைகளே தேவை கிடையாது. சிஸ்டர், சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் சிஸ்டர், இருமலுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது அதேதான் சிஸ்டர். இருமல், அதிகமா இருமல் இருக்கனால இதுதான் கோல்டு. அதுதான் கண்டிப்பா அந்த வறட்டு இருமல் எல்லாமே சரி. ஆமா சிஸ்டர், பெரியவங்களுக்கே ரொம்ப, நானே ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சின்ன குழந்தைகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய இடங்கள்ல. இப்ப இந்த மழை பெய்யறதுனால இருமிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இது கொடுத்து பாருங்க, 3 நாளையில கூட சரியாயிடும். கண்டிப்பா 2 நாளையிலே சரியாயிடும், கம்மியாயிடும். வெறும் கடுகு தான், வேற எதுவுமே இல்ல. நம்ம கிட்டயே இருக்கு இல்லையா, ஆனா அது நமக்கு தெரியறது இல்ல. அதுக்காக சிஸ்டர், தெரியாத காரணத்தினாலே சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியல. அதுதான். இப்ப அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இன்னமும் எனக்கு தொண்டை கட்டு சரியான பதில்ல. ஒரு வாரம் ஆச்சுங்க சிஸ்டர், இன்னும் எனக்கு நார்மல் குரல் வரவே இல்லைங்க சிஸ்டர். அப்ப நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு சொன்னதை வந்து பண்ணுங்க. நிறைய பேர். சரிங்க சிஸ்டர், நன்றி சிஸ்டர், நன்றி. ஓ சரி, ஓகேப்பா. அடுத்தது இந்த காய்கறிகள். இந்த காய்கறிகள் வந்து இந்த ப்ரொக்கோலின்னு ஒன்று இருக்கும். ப்ரொக்கோலி அது வந்து நம்ம நிறையா எடுத்துக்க மாட்டோம், ஆனால் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர்லேயுமே ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். கீரை வகைகள், அகைன் இந்த கீரை வகைகள் நல்ல நம்மளுக்கு வந்து புரதச்சத்து, ப்ரோட்டீன் நம்மளுக்கு வந்து அது தெரியாது. ஆனால் வந்து அதில் நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ப்ரோட்டீன் இல்லாத காரணத்தினால தான் என்ன ஆகுது, எலும்பு வந்து சக்தி இழந்து போகுது. ஆக்சுவலாக தேய்மானன்றது வந்து ஒன்றுமே இல்லை. அந்த ப்ரோட்டீன் இல்லாத காரணம், கால்சியம் ப்ரோட்டீன் இல்லாத காரணத்தினால ஸ்ட்ரென்த் இழந்துடுது. ரொம்ப லாங் டேர்முக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது. அதனால் நம்மளால் வேலை செய்யும் பொழுது அந்த சத்து இல்லாமல் போயிடுது. எலும்பு, இந்த முதுகு வலிக்கிறது, ஷோல்டர் வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது, கால் வலிக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் மெயினாக ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இது எல்லாத்தையும் காமிச்சது. ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்கோடைய கர்மக் அக்கௌண்ட் அது நமக்கு தெரியும். நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம். அதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம
முற்பிறவிகள்ல ஏதோ ஒரு சீட்டிங்கோ ஏதோ ஒன்று இல்லை, நம்ம சீட்டிங்கே பண்ண தேவையில்லை, நம்ம யாரையும் ஏமாத்தி துரோகமும் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் துரோகம் பண்றவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம். துரோகம் பண்ணிட்டவங்கக்கிட்ட நம்ம எதிர்த்து கேட்காம கூட இருந்திருக்கலாம். சரிங்களா, அதுவே பெரிய கணக்கு வழக்குங்க. சரிங்களா, அதனால அது ரொம்ப அந்த மாதிரி இடத்துல இருந்திருப்போம் கண்டிப்பா இல்லையா. ஏன்னா நம்ம அந்த மெயின் ஆளா இருந்திருக்கமா இல்லைனாலும் எதிர்த்து கேட்காம இருந்திருப்போம். ஒரு பற்றின் காரணமும் இல்லை எனக்கு என்ன அப்படின்னு இருந்திருக்கலாம். ஸோ முற்பிறவிகள்ல துரோகம் பண்ணின ஆத்மாக்களுக்கு அவங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்திருக்கலாம். சும்மா சொந்தக்காரங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தவறு இந்த ஆத்மா செஞ்சது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம். ஆனாலும் அந்த பாதிக்கப்பட்ட ஆத்மாவினுடைய அந்த தாக்கம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பாதிக்கப்படுதோ அது அந்த அவங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாருக்குமே அது பரவும். சரிங்களா, என்ன குடும்பம் இது அப்படின்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்ப நபர்கள்லாம் நம்மளும் இருப்போம் இல்லையா. ஸோ அப்படி கூட அந்த கணக்கு வழக்கு நம்ம மேல திணிக்கப்படும். அதுக்காக தான் சொல்றோம். ஸோ அது வந்து ஹார்ட் சக்ராவை தான் வந்து அட்டாக் பண்ணும். அதே மாதிரி அது இருதயத்தை வந்து அட்டாக் பண்ணுது. சரிங்களா, ஸோ ஹார்ட் அட்டாக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த சொந்தக்காரங்களா கூட இருந்திருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம், அதன் காரணமாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ அதனால இப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு அப்பா வந்து கணக்கு வழக்குகளுக்கு சொல்லிட்டாங்க, யோகா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உணவு வகைகள் இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, உன்னோட இருதயத்தை நீ பாதுகாத்துக்கோ, கர்ம கணக்குன்றது உன் விதி கிடையாது, இது நீ அனுபவிக்கணுன்றது உன் தலையெழுத்து இல்லை, உன் தலையெழுத்தை நீ மாத்தி அமைச்சுக்கோன்ற ஒரு யுக்தி தான் இவ்வளோ நேரம் அப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ப இதெல்லாம் சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு வந்து நல்லதுன்னு சொல்றோம்னா, நம்மளுக்கு இந்த அளவு புத்தியை கொடுக்குறாங்க அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இதை பார்த்துக்கோ, இந்த மாதிரி வரலாம். ஸோ வரதுக்கு முன்னாடி அது வரவே இல்லாத மாதிரி தடயத்தை அழிச்சிடு அப்படின்னு அப்பா சொல்ல வராங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ஒரு பக்கம் கர்ம கணக்கு அட்டாக் பண்ண வருது, இன்னொரு பக்கம் அப்பா என்ன பண்றாங்க, ஞானத்தை கொடுக்குறாங்க, புத்தியை கொடுக்குறாங்க, நிறைய ஹிண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னா அப்போ நீ இதையே இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, இதை நீ மாத்து. சில விஷயத்துக்கு நம்ம தான் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுதான் இங்க வந்து யுக்தியே, டெக்னிக்கே. சரிங்களா, ஸோ எல்லா விஷயத்தையும் அப்பா டைரக்டா உட்காந்து முறையில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கீரை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க அப்படின்லாம் சொன்னா என்ன ஆகும், நம்ம புத்தி சாப்பாடு பக்கம் போயிடும் இல்லையா. அப்பா இதெல்லாம் சாப்பிட சொல்றாங்க அப்படி சில ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆல்ரெடி ஃபுட்டு மேல வந்து ரொம்ப பற்று இருக்கிற ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அந்த பற்றை பிடிச்சி வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ ஏற்கனவே அப்பா சொல்லாததெல்லாம் வந்து தனக்கேற்ற மாதிரி முரளியை மாத்திக்கிற ஆத்மாக்கள் இருக்காங்க. இதுல வந்து இந்த மாதிரி இன்னும் டீட்டெயிலா இந்த மாதிரி இது எல்லாமே இப்போ முரளியில வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிடும், இது வந்து வேற மாதிரி ஆயிடும் இல்லையா. முரளியே வந்து யோகா ஸ்ரீமத்தை தாண்டி இது வேற மாதிரி போகும் இல்லையா. அதனால எல்லாத்தையும் டைரக்டா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளே தேடி கண்டுபிடிச்சி அவரோட உதவியால தான் பண்றோம், அவரை தான் சேவிக்கிறாரு. ஸோ இதை நம்ம ஞாபகத்துல வச்சு மாத்திக்கணும் அதே மாதிரி. சரிங்களா, ஸோ ஏற்படவே தவிர்க்கக்கூடிய ஹார்ட் அட்டாக்கே இதுக்கப்புறம் வராது அந்த மாதிரி உணவுகள் தான் இந்த இப்போ நம்ம மேலே பார்த்ததும் இதுவும் ஒரே மாதிரி. ஸோ ப்ரோட்டீனும் இதில் கிடச்சிரும், பயிர் வகைகளில் கீரைகளில் நம்மளுக்கு தேவையான மினரல்ஸும் கிடச்சிரும், விட்டமின்ஸும் கிடச்சிரும், ஹார்ட் அட்டாக்கும் வராதுன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா. அதே மாதிரி இந்த அவகேட்ரோன்ற இந்த பழம் இது இப்போ இங்கே கிடைக்காது அவ்வளோவா, ஆனால் வந்து தக்காளி கூட வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் பாதுகாக்கும். சரிங்களா, இதயத்தை. ஆனால் ரொம்ப முக்கியம், அதிகமாக சாப்பிட்றக்கூடாது தக்காளியுமே, ரொம்ப புளிப்பு ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ எல்லாமே ஒரு அளவாக எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் கேரட். சரிங்களா, கேரட்டு இந்த ப்ரொக்கோலின்றது சில இடங்கள்ல கிடைக்கும், இது பார்த்தீங்கன்னா வாங்கி சமைச்சு பாருங்க. நார்மலாக எப்பயுமே சமைக்கிற மாதிரி தான் இதையும் சமைச்சிட்டு, காலிஃப்ளவர் சமைப்போம் இல்லையா, தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இதையும் செஞ்சு பாருங்க. இது நல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் இதயத்தை நல்லா பாதுகாக்குது. சரிங்களா, அதே மாதிரி கொழுப்பு வகைகளில் நம்மளுக்கு வந்து நல்ல கொழுப்பு, ஆரோக்கியமான கொழுப்புக்கும் உடம்புக்கு தேவை. அதுக்காக இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப நல்லது, அதையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல அதே மாதிரி எண்ணெய் கூட நல்ல செக்கில் ஆட்ட எண்ணெய், சுத்தமான எண்ணெய், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எண்ணெய்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ரீஃபைண்ட் ஆயில் கூட அவ்வளோ நல்லது இல்லை. நான் சொன்னேன் இல்லையா போன கிளாஸ்ல கூட, ஸோ சில பொருட்களை வேணும்னே கலப்படம் பண்ணி தான் பெரிய பெரிய
கம்பெனின்னு நம்ம சொல்லுவோம். வேணும்னே கலப்படம் பண்ணி வெளிநாடுகள்ல இருந்து நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். சிவப்பு திராட்சை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரத்தத்தை வந்து நல்லா ஓட வைக்கும். ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஸோ என்ன விஷயம் இங்கே அப்படின்னா நம்மளுக்கு ஏன் நோய்கள்லாம் வருதுன்னா அந்த ரத்த ஓட்டம் நல்லா இல்லை, சில பகுதிகளில் ரத்த ஓட்டம் நல்லா இல்லை அப்படின்னா தான் அந்த இடத்துல நோய் வரும், பாதிப்புகள் வரும். ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இருந்துட்டாலே எந்த நோயும் வராது. சரிங்களா? அதுக்கு ரொம்ப உதவுறது இந்த சிவப்பு திராட்சை தான். ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இருந்தாலே ஹார்ட்டுக்கும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாலே ஹார்ட் நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சாப்பிட்டோம். சரிங்களா? இதுவுமே ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்போட அளவை குறைக்குது. நம்ம எவ்வளோ சாதாரணமாக நினைப்போம் இந்த பாதாம், இந்த வால்நட்ஸ், இந்த மாதிரி எல்லா நட்ஸு வகைகளையும் ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். பூசணி விதை இதையும் நல்லா அப்படியே சாப்பிடலாம், அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைப்போம். ஆனால் அது வந்து என்ன பண்ணுது பாருங்க, கெட்ட கொழுப்பை எடுத்துருது. கெட்ட கொழுப்பு இல்லைனாலே ஹார்ட் அட்டாக்லாம் வராது. சரிங்களா? ஸோ இதை எடுத்துக்க வேண்டியது அவசியம், டெய்லி எடுத்துக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம். இந்த பெர்ரி பழங்கள் கூட அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை. கிடைச்சா உங்களுக்கு டேஸ்ட்டு அது சில பேருக்கு அது வந்து பிடிக்காது, ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. சரிங்களா? அதை சாப்பிடலாம். இதை சொன்னேன் இல்லையா, மாதுளம்பழம். மாதுளம்பழம்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மன அழுத்தத்தை குறைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்கும், அந்த ஹார்மோன்ஸை அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி மாதுளம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட மறுபடியும் நடுவில் உட்காந்து யோகாவே பண்ண வரல, சில நாட்கள் அப்படி இருக்கும். சில நாட்கள் நமக்கு எதிர்ப்புகள் நிறையா இருக்கும், நம்மளுக்கே ஒரு மந்த புத்தி வரும். அதுக்கு வந்து இந்த மாதுளம்பழம் ரொம்ப நல்லது. ஸோ மாரடைப்பை தவிர்க்கக்கூடிய உணவு மாதுளம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே மாரடைப்பை உண்டாக்குற உணவுகள் தான். ஏன்னா எல்லாமே ஆயில், டூ மச்சான எண்ணெய் பொருட்கள் எல்லாமே. சரிங்களா? ஸோ இல்லறத்தில் இருக்க ஆத்மாக்களுக்கு இதெல்லாம் வாங்கவும் செய்யாதீங்க, சமைக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க. சரிங்களா? இது எல்லாமே கெடுதல் தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்ப்ரைட் இருக்கு இல்லையா, சில எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்களாம் தெரியல. ஸோ பிராமண குழந்தைகள்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க பக்கத்தில் வாங்கி குடிக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானத்துக்காக இதை குடிக்கிறேன்ற பேரில் இது குடிச்சாதான் ஆக்சுவலாக வந்துட்டு பிரச்சனையே வரும். இது குடிக்கிறதுனால தான் நோயே வரும். சில நியூஸ் கூட வந்திருக்கு, இந்த மாதிரி இதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இதை குடிச்சிட்டு அவங்க உயிரை இழந்த நியூஸ்லாம் நிறையா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸை குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்க, அதை வந்து தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ நம்ம தடுக்கலான்னா கூட அது ஒரு பாவ கணக்கு தான், தடுக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்காக போய் சண்டைலாம் போட முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய மன திருப்தி, நம்மளுடைய அந்த மைண்ட் செட்டையும் மாற்றிக்க கூடாது. அதே சமயம் அவங்களுக்கு நம்ம ஒரு எதிர்ப்பு சொல்லிட்டே இருக்கணும், வேண்டாம் இது நல்லது இல்லை நல்லது இல்லைன்னு சொல்லிட்டே இருங்க. எப்பெல்லாம் வாங்கிட்டே இருக்காங்களோ அது நல்லது இல்லை, இந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி பண்ணனா ஹார்ட் அட்டாக் கூட வர வாய்ப்பு இருக்கு, உன்னோட ரத்தம் நல்லா இல்லாம போயிடும். இந்த மாதிரி யதார்த்தமா ஞானத்தை சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயத்த நாலேஜா சொல்லுங்க. ஓ இவ்வளோ இருக்கா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் வரும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாங்குறத நிறுத்திடுவாங்க. சரிங்களா? ஸோ இங்கேயுமே அந்த மாதிரி எங்கேயும் இல்லறதுலேயே அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இப்போதான் அவங்க மாறுறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கண்டினியூவாக சொல்லிட்டு எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களே கேட்டுருவாங்க. அதனால நம்ம பொறுமையும் நம்ம கையில் இருக்கும். ஸோ எல்லாமே சோடியம் உப்பு அதிகமாக வேணும்னே பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காரு, அவங்க பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அதிகமாக உப்பு அதிகமாக சர்க்கரை அதெல்லாம் போட்டு இந்த மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க, உலக அளவில் இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாக்லேட்லேயும் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா மேக்னீஷியம் ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இன்னும் அதிகமாக தூண்டும். ஸோ அதுக்கு பதில் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி சாக்லேட் நல்லது இல்லை, இந்த மாதிரி வந்து வயிற்றுல பூச்சி வர மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து மாற்று, அவங்கள வந்து அவங்களையும் நாலேஜபிளாக நம்ம வந்து மாற்றணும். சரிங்களா? ஃபோனில் போட்டு காட்டுங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த மாதிரி நோய்கள் வருது பாரு அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்ல வைங்க. அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பாக குழந்தைங்க மாறுவாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகிடும், இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பாருங்க குழந்தைங்களுக்கு நிறைய வியாதிகள் வரும். ஏன்னா அவங்க ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு, இந்த மாதிரி சாக்லேட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப அப்படியே அடிமையாகிறாங்க.
கொஞ்ச காலகட்டத்தில் இதுக்காக சண்டை கூட வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உணவில் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஹார்ட் அட்டாக்குக்கு இந்த மாதிரி நார்மல் நம்மக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி பட்டாணி இந்த மாதிரியே இருக்குது, அது சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணாலே ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் வராது. சரிங்களா? ஸோ இது இல்லறத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கும் சொல்லணும். இதுவுமே தான், இதை மதுவை தவிர்த்தாலே வந்துட்டு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் பிரச்சனைகள் வராது. ஸோ இல்லறத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் சேவையை முதல்ல இல்லறத்துலேருந்து ஆரம்பிக்கணும், அப்பா தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த கடுகு சொன்னால கடுகு தண்ணியும் குடிங்க இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு. ஓகேப்பா, இதை நான் ரெக்கார்டிங் எடுத்துட்டேன், இதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. ம்